நேசர் பெரியவர், அவர் அன்புள்ளவர். வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தேவன் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொன்னார். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பேன் என்று சொன்னார். காத்தாரே, கடந்த 13 நாட்கள் இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். ஒரு சில நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரித்து மகிழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, சொல்லுங்க, நீங்க பாடுங்க. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. சத்தத்தை உயர்த்தி இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையா செய்து முடிப்பீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையா செய்து முடிப்பீரே. உங்க அன்பு பெரியது, சொல்லுங்க. உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. Thank you, Lord. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகும். யார் அந்த சத்தியம், யார் அந்த குமாரன்? நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். இந்த காலை வேளையில அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நன்றி பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்தீர். இந்த 2வது பரிசுத்த ஓய்வு நாளிலும் உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட மக்களை துரிதமாய் கொண்டு வார்.
உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை நாம் வாசித்து விட்டு அமரலாம். சங்கீதம் 14ஆம் சங்கீதம். Thank you, Lord. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கடைசி வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாமா? 7வது வசனம். சீயோனிலிருந்து, நல்லா சத்தமாக வாசிங்க. கர்த்தர் தம்முடைய என்கிற இடத்துல யார் பேரை போட்டுக்கணும்? நம்ம பேரை. கர்த்தர் பால் தேவகுமார் சிறையிருப்பை திருப்பும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குமா? களிப்பும் எனக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவாராக. உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். உடைய ஜெபங்களிலே இதை இணைத்து கொள்ளுங்கள். மறந்துடாதீங்க. நம்முடைய தேசத்துக்காக நாம் மறக்கக்கூடாது. ஜெபிக்க ஒரு நாளும் மறவாதிருங்கள். வட இந்தியாவிலே நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் சபைகள் இடிக்கப்படுகிறது. சபையின் ஆராதனைக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராயிருக்கிறார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். நிச்சயமாகவே தேவன் நன்மையானதை நமக்கு செய்வாராக. உலக நாடுகளின் சமாதானத்திற்காக எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்த ஓய்வு நாளின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுடைய தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நல்வழியில் நடத்த அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை, கிருபைகளை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்துக்காக, எங்களுடைய முதல்வருக்காக, கவர்னருக்காக, துணை முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து தமது ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பட்டணத்தில் நன்மையான காரியங்களை ஆண்டவரே இந்த தமிழகத்திலும் ஆண்டவரே இந்த முழு தேசத்திலும் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் சந்திக்க இருக்கிற ஆண்டவரே எலெக்ஷனுக்காக ஜெபித்து வருகிறோம். அப்பா, கர்த்தர் நலமானதை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, பல விதங்களில் இந்த ஆண்டவரே கர்த்தாவே எலெக்ஷனுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரிகளை நசனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். விசேஷமாக பெண்களின் பாதுகாப்பிற்காக இந்த நாட்களிலே ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகள், சிறு பெண் பிள்ளைகள், ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்துவதாக.
ஆசிரியம் வழிநடத்தும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அறிவிப்புகளை நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த நாளிலே பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 18ஆம் தேதி வியாழக்கிழமை பெண்கள் ஐக்கிய ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரைக்குமாக உபவாச ஜெபம் எப்பொழுதும் நடைபெற்று வருகிறது. நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்க வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் நமக்கு 8:30 மணிக்கு தமிழ் ஆராதனை. மாலையில் நான் கடந்த வாரம் சொன்னது போல் நம்முடைய கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மாலை 6:30 மணிக்கு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய சபையில் நடைபெறும். சபையார் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வாராக. பெற்றோர்களாகிய நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையானதை நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன், ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது, சரி? அதனால தான் சொல்கிறேன். அறிவிப்புகள் அப்போ நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அப்படியா சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்முடைய சபையிலிருந்து நாம் தாங்கி வருகிற 5 மிஷனரிகளின் ஆண்டவரே நல்வாழ்வுக்காக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 காணிக்கைகள் எடுக்கப்படும். முதல் காணிக்கை நம்முடைய ஊழியத்திற்கு என்றும், 2வது காணிக்கை அந்த நம்முடைய மிஷனரிகளுக்காக அவருடைய கிறிஸ்மஸ்க்காக நாம் எடுப்போம் என்று சொன்னேன். ஆகையால் நீங்கள் ஆயத்தத்தோடு வந்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு பாடலை நான் பாடும் பொழுது நீங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் காணிக்கை சேகரிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஜெபிப்போம். நன்றி ராஜாமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கொடுத்து உதவிய அன்பான காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை நேசிக்கிறபடினால் அவர்கள் கொடுத்த உதாரத்துவமான காணிக்கைகளை தெய்வன் ஆசீர்வதித்து
உங்கள் மடியிலே சரிந்து விழும்படி போடுவீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபித்து விட்டு ஒரு சாட்சி சகோதரி லதா சொல்கிறீங்களா? ஓகே, ஒரு 5 நிமிஷம், ரொம்ப அதிகமாக போகக்கூடாது, சரியா? ஓகே, நல்லது. சொல்லுங்கள், போட்டிங்களா? ஒரு நிமிஷம். டிசம்பர் 16 மணி. வேறு யாரும் இல்லையா? அவ்வளோதானா? சரி, நாம் கண்களை மூடி தலை தாத்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் மணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் வருகிற நாட்களிலே தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற அன்பு சகோதரர் மணி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருப்பதாக. தெய்வ கிருபை அவனோடு கூட இருந்து சபை ஆராதனையிலே பங்கு பெற தேவன் கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். ரத்த கோட்டைகள் வைத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க கடந்த வாரமே கேட்டாங்க, வாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவரை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. நான் இந்துவிலேருந்து தான் வந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பார்க்கில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுன்னு இருந்தேன். அப்போ இங்கே இருக்கிற ஒரு அம்மா, அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அங்கே இருக்காங்க, அருண்மேரி அம்மா. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சபையில் என்னை கொண்டு வந்ததே அவங்க தான். நிறைய எனக்கு நான் நினச்ச கடவுளை விட எனக்கு இவர் ரொம்ப நிறைய எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பண்ணியிருக்காரு. என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்கே அழுதுன்னு இருந்தேன். அப்போ அவங்க வந்து, ஏம்மா நீங்கள் அழுவுற, நீ வந்து அந்த சர்ச்சில் போய் நீ வந்து ஜெபம் பண்ணு, இல்லை நீ அங்கே போய் அழு, இங்கே பார்க்குறவங்களாம் உன்னை எதானே அனுப்பாங்க, நீ அங்கே போ அப்படின்னாங்க. நான் இங்கே வந்த நாளில் ஒரு 2 நாள் தான் நான் வந்தேன் சர்ச்சுக்கு. தொடர்ந்து வந்து காலையில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். 3ஆம் நாள் என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே தான் ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருந்தேன் வேலையில். அவங்க வந்து நான் 2 மாதம்தான் ஆச்சு வேலைக்கு. ஆனாலும் எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு நான் அழுது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனேன். மறுநாள் என்னை கூப்பிட்டு, ஏம்மா நீ ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே அவங்க வந்து, நீ எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியும், நீ கஷ்டப்படாத, நீ ஆண்டவரை வேண்டு, உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னா. ஏன்னா அவங்களும் கிறிஸ்டின் தான். சரி, மறுநாள் இங்கே வந்து ஃபீஸ் கட்டணுன்ட்டு காலேஜிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோனை நான் எடுக்கலை, அந்த அம்மா தான் எடுத்தாங்க. எடுத்துட்டு என்னை வந்து, உன்னை காலேஜுக்கு வர சொன்னாங்கம்மா, அதனால் நீ போ அப்படின்னாங்க. சரிம்மா நான் நாளைக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க என்ன. சரி போயிட்டு வானாங்க. மறுநாள் காலையில் நான் காலேஜுக்கு போக முடியாத, இங்கே மறுபடியும் வேலைக்கு வந்துட்டேன். வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, ஏம்மா நீ காலேஜுக்கு போகலையான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, என்னை எதுவுமே கேட்கல, என்கிட்ட 80,000 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தாங்க எனக்கு. அவங்க வந்து கொடுக்கும்போது நான் சொன்னேன், அம்மா நான் உங்ககிட்ட காசே நான் கேட்கலையம்மா, நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறீங்களேம்மா அப்படின்னேன். இல்லை, நீ என்கிட்ட பேசலாம், எனக்கு ஆண்டவர் வந்து உனக்கு ஏதோ உதவி பண்ண சொல்லி எனக்கு சொன்னார். நான் காலையில் ஜெபம் பண்ணேன், அப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நீ எவ்வளோ என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, நான் முந்தா நேற்று தான் நான் பேங்க்லேருந்து இந்த காசை எடுத்துகிட்டு வந்தேன், நீ ஃபீஸ் எவ்வளோ கட்டுன்றதும் எனக்கு தெரியாது, இருந்தாலும் என் கையில் 80,000 ரூபாய் இருக்குது, இதை நீ எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டு, இன்றைக்கி வேலைக்கு வர வேணான்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய அதிசயம். என்னால் நான் அவங்கக்கிட்ட கேட்கலனா கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன்ல, அது அவர் எனக்கு உடனே எனக்கு பதில் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நிறைய என் வாழ்க்கையில் நிறைய பண்ணியிருக்காரு. அது சொல்ல எனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் அவரை என் மனசார ஏற்றுக்கிறேன். எனக்கு ரொம்பவும் ஒரு திருப்தி, எனக்கு ரொம்ப மனசு நிம்மதி நிறைய இருக்குது. நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டுக்காராலையும் என் குடும்பத்தாலையும் எல்லாரும் விட்டு நான் தனியாக தான் இருக்கேன். ஆனாலும் இங்கே வந்து நான் ரொம்பவும் மனசு நிம்மதியாக இருக்கேன். எனக்கு வேலைக்கு போகிறேன், 10 நாள் 15 நாள் கழித்து தான் நான் வீட்டுக்கே வருவேன். வீட்டுக்கு வந்து அந்த ஒரு வாரம் வரத்துக்குள்ளேயே நான் உடனே இங்கே வந்துடுவேன். ஏன்னா என்னால் வர முடியலனா கூட வீட்டில் இருக்கும்போது நான் இங்கே வந்து
அவருக்கு நன்றி சொல்லணும், எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாஸ்டர்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் இது மாதிரி சொல்லணும்னு. நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு டைம் இல்லை சொல்ல. அவ்வளோ அதிசயம் எனக்கு பண்ணியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனாலும் என்கிட்ட நான் போட்டுக்கிற இந்த மூக்குத்தியை தவிர ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் என் பொண்ணு விரும்பிட்டா. சரி நாங்கள் பேச போகிறோம்ப்பா, எப்படி பேசுறது என்ன இதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் அவங்களாம் நிறைய நகை கேட்பாங்களா என்னான்னு எனக்கு புரியலப்பா. எனக்கு நீங்கள் தான் என் கூட வந்து நீங்கள் தான் எனக்கு அது பேசணும்னு சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு போனேன். அப்போ கோயிலில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீ எதுவுமே செய்ய வேணாம், நீ உன் பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்க நீ சம்மதிச்சா மட்டும் போதும். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க 20 சவரம் கேட்டாங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுன்ட்டு நான் சொல்லிட்டேன். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து யோசித்து திருப்பி வந்து, நீ எதுவுமே எனக்கு செய்ய வேணாம், உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் சம்மதிச்சா போதும், உங்கள் கஷ்டம்லாம் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, உங்களால் எப்போ செய்ய முடியுமோ அப்போ நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு அதிசயம் தானே. எனக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் என் பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற இடம் வந்து அது இந்து, ரொம்ப சாமி கும்பிட்றவங்க. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டா அந்த கோயிலுக்கெல்லாம் போகணுமே வரணுமேன்றதுக்காக தான் நான் எடுக்கலை. என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகி முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு நிறைய செஞ்சுருக்கார். அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். என்னால் நான் ₹1 கூட இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன். இப்போ என்னால் முடிகிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக என் பிள்ளைங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியாது, எப்படி வேணும்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் இன்னொன்று, நான் வந்து 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு படிக்கலாம் தெரியாது, எழுத்துக்கூட்டி தான் நான் படிப்பேனே. அப்படி இருக்கும்போது இப்போ டெய்லி நான் சரளமாக பைபிள் வாசிக்கிறேன். அதனால் பைபிள் எனக்கு கிடைக்காம இருந்தது, எப்படி வாங்கணுன்றது கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் ஆஸ்பத்திரியில், சைக்காலஜி ஆஸ்பத்திரியில், மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் பேஷண்ட்டை பார்த்துக்கிறேன். அதில் ஒருத்தர் வந்து கிறிஸ்டின் அந்த அம்மாவை நான் பார்த்துக்கினேன்றதுக்காக எனக்கு வந்து அந்த பைபிளை கொடுத்தாங்க, புது பைபிள். சரி எனக்கு என்னவோ உங்களுக்கு பைபிள் கொடுக்கணும் போல் இருக்குது, நீங்கள் இதை படிங்கன்னாங்க. அவர் எனக்கு கொடுத்தது அவருக்கு ரொம்ப நன்றி. நான் காசு கொடுத்தே வாங்கலை, ஆனால் எனக்கு பைபிள் கிடச்சி. ஏன்னா எனக்கு படிக்கணும்னு ஆசையாக தான் இருந்தது. அது எப்படி இப்போ வாசிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் சரளமாக படிக்கிறேன். எனக்கு அதிலுடைய வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் புரியுது. எப்படி பேசணுன்றது தெரியல, ஏதோ பேசியிருக்கேன். என்னை ஆசீர்வாதிங்க, என் குழந்தைங்களை ஆசீர்வாதிங்க. கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்நாள் முழுதும் அவர் நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி. பாஸ்டருக்காக நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்காகவும் நன்றி. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், போடுகிறே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. Praise the Lord. அன்பு சகோதரி லதா அவர்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் பட்சபாதமே பார்க்க மாட்டார்ல. மனுஷன் பார்ப்பான், ஆனால் கர்த்தர் பார்க்கவே மாட்டார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னார். அருமையான சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்த கிருபைக்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். விசேஷமாக என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்த கர்த்தருடைய சகோதரிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை போல நாமும்
யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது கர்த்தர் அவர் பார்த்து கொள்வார். நம்ம என்ன சொல்லணும்? வந்து பார். நம்ம வேலை என்னங்க? வந்து பார், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். கர்த்தர் அவற்றின் நேர்த்தியாக நீங்கள் மகளுடைய திருமணத்துக்காக நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதரி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையை செய்த மகிமையான காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை விசேஷமாக மகளுடைய திருமண காரியத்துக்காக ஆண்டவரை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் நல்ல விதமாக ஆண்டவரை திருமணம் நடந்தேறி உடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவீராக. அவர்களும் இயேசுவின் அன்புக்குள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. மகளுடைய கணவரை கூட ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. அவருடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். மகனையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்பை மகனுக்கு தந்து கை நிறைய சம்பாதிக்க தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். காத்து வழிநடத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். சகோதரர் டேனியல், அவருடைய மகன் ஸ்டீவ் டேனியல், அவனுக்கு ஜுரம் வீசிங் குழந்தைக்காக நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். அவர்கள் அவருடைய பகுதியில் இருக்கிறார்கள். அவருடைய குழந்தைக்காக நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பு மகன் ஸ்டீவுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த பலவீனத்தை நீ மாற்றி ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாங்க. மகனுக்கு இருக்கிற அந்த ஜுரம் வீசிங் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் பிள்ளையை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவ்விதமாக ஆண்டவரே கர்த்தாவே நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை சாட்சியை நிறுத்துவீராக. ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். Praise the Lord, hallelujah. Mission to the blind covers யாராவது வாங்காமல் இருந்தால் நீங்கள் வாங்கி அடுத்த பரிசுத்த ஓய்வு நாளில் 21ஆம் தேதி நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. நல்லவரா இல்லையா? ஆமாம், ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கெட்டவரா? ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய நாட்களை ஆண்டவர் டிசம்பர் என்று வந்தாலே ஒன்று பண்டிகை நாட்கள், அது மாத்திரமல்ல நாம் வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்து நிற்கிறோம். நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாட்களில் அதிகமாக ஜெபத்தில் நேரத்தை செலவிடுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேத வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக நான் லூக்கா சுவிசேஷத்தை நான் வாசித்து வருகிறேன். அப்படி வாசிக்கும் பொழுது தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? ஒரு வார்த்தை, பயப்படாது. ஸோ ஜூலையிலிருந்து அந்த வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனாலும் இன்றும் அதை குறித்து நான் பேச போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 76வது பக்கத்தில் இருக்குது புதிய ஏற்பாட்டில். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, வாசிங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. முதல் காரியம், தேவதூதன் சகரியாவை பார்த்து என்ன சொல்றான்? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதலுங்க? என்ன வேண்டுதலுங்க? 7ஆம் வசனம் பாருங்களேன். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடினால், அப்போ மலடினா என்னங்க? குழந்தையே இல்லை. மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவருக்கும் என்ன ஆச்சுங்க?
வயது சென்றவர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, அவங்க என்ன வேலை செஞ்சுருந்தாங்க? ஆசாரிய ஊழியம். 5ஆம் வசனத்தை பாருங்களேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அப்போ இந்த தம்பதி யாருங்க? சகரியா, எலிசபெத். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஆனால் இவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. யங்ஸ்டர்ஸா? இல்லை. வேதம் சொல்கிறது அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வேண்டுதலை கேட்டார் என்று தூதன் வந்து ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான். அந்த முதல் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, சகரியா அவனை கண்டு, அது 11ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். ஒரு பயம், ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. உடனடியே அவனை பார்த்து தூதன் சொல்கிறான், சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், உங்கள் வேண்டுதலை யார் தான் கேட்பா? கர்த்தர் தான் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாராக. வாசிங்க 25 கடைசி பகுதி. கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் ஊழியக்காரன் நிறைவேற்றுவானாக அப்படின்னு இருக்கா? இல்லைங்க. அப்போது நம்ம பெட்டிஷனை எங்கே போடணுங்க? அங்கே போடணும். அம்மா அருமையாக சாட்சி சொன்னாங்க இல்லையா? டெய்லி வந்து அவங்க ரெகுலராக வரமாட்டாங்க, அவங்களால வர முடியல. ஆனால் வருகிற நாட்களில் தெய்வ சமூகத்தில் வந்து கண்ணீரை ஊற்றி ஜபித்த பொழுது கர்த்தருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அப்போ இங்கே பாருங்க, கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பொழுது இந்த வேண்டுதல் நிறைவேறும்? வாசிங்க. எப்படிங்க இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவ உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் சொல். ஐயா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க ஐயா, ஆனால் இவங்களுக்கு என்ன இல்லைங்கய்யா? யோசித்து சொல்கிறீங்களாப்பா? அவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்போது இந்த வசனத்தை பாருங்களேன், அருமையாக இருக்கும் பாருங்க. 8ஆம் வசனம் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஐயா, அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவருடைய வயது முதிர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட அவன் கர்த்தருக்கு எப்படி மகிழ்ச்சியோடு ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1994ஆம் ஆண்டு கர்த்தர் எங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் 10 வருஷம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? என்னுடைய தவறுகள், என்னுடைய இளவயதின் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லி, ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களில் நான் எழுந்தவன், ஆனாலும் நீர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை அழைத்தீர். 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். அப்போ ஆண்டவர் அழைத்து, ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறைவு என்று சொல்லி ஜெபித்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையா 1994ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கட்டளையிட்டு கொடுத்தார். ஒரு பெரிய மகா சந்தோஷம். அன்றைக்கி நைட் ப்ரேயர் நடக்குது. அநேகர் வந்திருந்தாங்க. என்னுடைய மைத்துனர் தான் எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த சந்தோஷம் 10 நாள் கூட நிற்கலை. 20ஆம் தேதி குழந்தை மரித்து போனேன். ஆண்டவரிடத்தில் அநேக கேள்விகளை கேட்டேன்.
நீங்கள் கொடுத்தா மாதிரி கொடுத்து அப்படியே எடுத்துட்டிங்களப்பா. அந்த குழந்தையை பார்த்த பொழுது அவங்க நர்சஸ்லாம் டெய்லி நான் போய் எனக்கு அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது. அப்போது ஈவினிங்கில் ஒரு 5 நிமிஷம் குழந்தையை பார்க்கறதுக்கு எக்மோர் மருத்துவமனையில் அந்த குழந்தை இருந்தது. அப்போது ஓடுவேன், இங்கேருந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு போவேன். சாயந்தரம் திருப்பியும் 6:30 மணிக்கு இங்கே வரணும். அந்த கேப்பில் போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அப்போ அந்த நர்ஸ் சொன்னாங்க, ஷீ இஸ் வெரி ஆக்டிவ் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போவே எல்லாமே டியூப்பில் தான் போயிட்டு இருந்தது. அந்த டியூப்பெல்லாம் என்ன ஆகிட்டுதான் பிடுங்கி போட்டுடுது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுப்பா அவன் பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை சுற்றிலும் ஒரு நாள் போகிறேன், அந்த குழந்தையை சுற்றிலும் ஒரே கட்டை எறும்பு, அந்த காதெல்லாம் கடிச்சிட்டு இருக்குது. அந்த நர்சஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த அழகில் கவர்மெண்ட் மருத்துவமனை இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, நான் உன் பிள்ளைக்காக ஒரே இடத்துல நாங்கள் நின்று பார்க்க முடியுமா? அதுக்குன்னா நீ ப்ரைவேட்டுக்கு போக வேண்டியது தானே, ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல. ஆகையால் ஆண்டவர் அதை முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். அந்த 10வது நாள் அந்த பிள்ளை மரித்து போனது. என்ன மெடிசன் கொடுத்தாங்கன்னு தெரில. நான் போய் பார்க்குறதுக்குள்ள இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அன்றைக்கி தான் முடியுது, சண்டே முடியுது. திங்கக்கிழமை காலையில் எனக்கு செய்தி வருது, சரியான மழை. நானும் என் மைத்துனரும் பைக்கில் போய் அந்த குழந்தைய பார்க்குறதுக்குள்ளே கொண்டு போய் எங்கே வச்சுட்டான், மார்ச்சரியில் வச்சுட்டான்ப்பா. பிறந்த 10 நாள் குழந்தைய கொண்டு போய் மார்ச்சரியில் வச்சுட்டான். அந்த குழந்தைய ப்ளூவாக மாறிடுச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அதுக்கு ஒரு சிகிச்சை கொடுத்துருக்குறாங்க. அது எதற்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை. எல்லாரும் சொன்னாங்க, சீக்கிரத்திலே உங்களுக்கு அடுத்த குழந்தை நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 15 ஆண்டுகள் கழித்து தான் ஆண்டவர் ஜூடாவை கொடுத்தார். ஆனால் அந்த நாட்களில் நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த சகரியாவை போல தான் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உம்முடைய ஊழியத்தை நான் செய்வோம்ப்பா. நான் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டேன். கர்த்தர் அழைத்தார், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயம் நடத்துவார் என்ற அந்த ஆதங்கம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். இந்த மாதம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் குழந்தையை கொடுத்தாலும் பரவாயில்லை, கொடுத்தா ஆண்டவரே சந்தோஷம். அப்படி இல்லையா, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டாருன்னா பரவாயில்ல, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன்ப்பா. நானும் என் மனைவியும் கண்ணீரோடு கூட அந்த இரவு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் ஒரே வாரத்தில் கருத்தரிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கிருபையாய் அந்த மகனை கொடுத்தார். நாங்கள் நினச்சே பார்க்கல. 3.5 kg, 3.5 கிலோ. அப்போது டாக்டர்னு சொன்னாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நார்மல் டெலிவரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தார். கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அவனை வளர்த்து வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அப்போ கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? சங்கீதம் 37:4 என்ன சொல்லுதுங்க? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அப்போ சகரியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வயது ஆயிடுச்சு, அவனுக்கு மனைவிக்கு வயது ஆயிட்டு போயிட்டு. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் 8வது வசனத்தில் அவன் ஆசாரிய ஊழியத்தை முறைப்படி அவன் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை வார்த்தையை சொல்ல. 14லேருந்து வாசித்து முடிச்சிடலாமா? 14லேருந்து வாசிங்க 17 வரைக்கும். அந்த குழந்தை பிறப்பதின் நிமித்தம் யாரு? அந்த குழந்தையின் பேர் என்ன? யோவான். வாசிங்க. அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். திருப்புவான்,
பிள்ளைகளிடத்திற்கும் திருப்பி ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா. சகரியா எலிசபெத்தினுடைய வேண்டுதலை கேட்ட தேவன் நம்முடைய வேண்டுதலை கேட்பார். கர்த்தர் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். வேண்டுதல்னா இருக்கு, வேண்டுதல்களை எல்லாம் எத்தனை ப்ளூரலில் சொல்லப்பட்டு. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தெரியப்படுத்துங்கள். எப்படி தெரியப்படுத்தணும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்கிறதே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? சகரியா எலிசபெத் யாருக்கு தெரியப்படுத்தினாங்க? ஆண்டவரிடத்தில் சரி. அப்போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ள கடவுது. அல்லேலூயா. சரி, முதல் பயப்படாதே முடிஞ்சிச்சா? இரண்டாவது பயப்படாத போகிறேன். 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை 30ஆம் வசனம் பாருங்க. யார் அவள்? ஹல்லேலூயா. இரண்டாவதாக தெய்வ தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறான், மரியாளே நீ பயப்படாதே. அதுக்கு நம்ம கரெக்டாக வாசிக்கணும்னு சொன்னாக்கா 27 வாசித்துருங்க. யோசேப்பு அவங்க வாசிக்கும் போது நீங்கள் கவனிக்கணும். வாசிங்க. மரியாள் கலங்கி தெய்வ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. போதும். எனக்கு அருமையான தெய்வ சனமே, இந்த இடத்துல மரியாளுக்கு என்ன கிடைக்குதுங்க? என்ன கிடைக்குதுங்க? கிருபை. என்ன கிருபைங்க? யாரிடத்தில் கிருபை? நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மனுஷனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கிறது. ஆனால் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபை கிடைக்குமானால் நிச்சயமாகவே அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. அந்த கிருபை நம்மை வாழ வைக்கும், நம்மை வளர்ப்பித்து கொடுக்கும். இங்கு புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபை எப்பொழுது கிடைக்குமா? காலைதோறும் கிடைக்கும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலைதோறும் அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதிகாலையில் ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தேடும் பொழுது, அந்த நாளுக்குரிய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அவர் புது கிருபையினால் உங்களை அலங்கரிப்பார். அல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகளால் உங்களை அலங்கரிப்பார். பயப்படாதே. அவன் ரொம்ப கலங்கிட்டான். மரியாளை பார்த்து தெய்வதூதன் சொல்லுகிறான், மரியாளை பயப்படாதே. நீ யாரிடத்தில் கிருபை பெற்றாய்? தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்.
எஸ்தர் ராஜாத்திக்கு அகேஸ்வர ராஜாவின் கண்களிலே கிருபை கிடைத்தது. ரூத்துக்கு போவாசின் கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆனால் அந்த கிருபையை பார்க்கிலும் இந்த கிருபை மேலான கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சங்கீதம் 32:10 நான் வாசிக்கிறோம். யாருக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கிறாரா? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரா? கிருபை கொடுக்கிறார். அப்போ பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க. அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. சரி, ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய் என்று சொன்னதுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்பதை 31 வாசிக்கலாம். வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. தப்பா வாசிக்கிறியம்மா? இதோ நீ கர்ப்பவதியாகி அவர் எப்படி இருப்பாரு? கொடுப்பார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் போது தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். ஆண்டவர் கர்த்தருடைய கரத்தில் அவளுக்கு கிருபை பெற்றதுக்கு காரணம் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். அவள் சொல்கிற, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று தன்னை விட்டு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவருக்குள் பரிசுத்தம் இருந்தது. அவளுடைய கற்பத்தை ஆண்டவர் தொட்டார். ஆண்டவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொடுத்தார். அதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் பண்டிகையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, என்ன? ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எல்லா ஜனத்துக்கும் பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக அவர் வந்தார். மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், அவர் யாரை பார்த்து அந்த வார்த்தை சொன்னார் என்று சொல்லி. அப்போது இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது நல்லது. ஆனால் தேவனுடைய கரத்தில், தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்குமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக சொன்னேன், சகரியாவை பார்த்து தெய்வதூதன் சொன்னான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இங்கு பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மூன்றாவதாக லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 2:10 பாருங்க. தெய்வதூதன் அவர்களை நோக்கி ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். யாருங்க இவங்க? மேய்ப்பர்கள். தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ராட்சாமத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை யாரை சுற்றி பிரகாசித்ததாம்? யாரை சுற்றி? மேய்ப்பர்களை சுற்றி.
அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 10ஆம் வசனம் தான் நான் சொன்னேன். தேவதூதன் அவர்களை நோக்கி மூன்றாவது என்ன சொல்கிறான்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தியை சொல்லும்படியாகத்தான் கர்த்தருடைய தூதனானவன் எங்கு வர்றாரு? மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்துல வந்து முதல்ல யாருக்கு தான் சொல்லப்பட்டது? அவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. வேத வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார். அவங்க சொல்கிறாங்க, தெய்வ தூதன் அவர்களை நோக்கி பயப்படா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்திங்க? 11ஆம் வசனம் சொல்லுதுங்க. என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு என்று சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:21 வாசிங்க பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா! இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா! என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் இல்லைங்க. ஆக்சுவலாக 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் கிடையாது. ஆனால் நம்மளை ஏற்படுத்தியாச்சு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் தான் பிறந்திருக்கிறார். இந்த குளிர்காலங்களில் தான் ஆண்டவராக இயேசு பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த டேட்டை யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இதை உலக நாடுகள் அதை 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு டெய்லி கிறிஸ்மஸாக இருக்கும். அல்லேலூயா! 25ஆம் தேதி மாத்திரம் இல்லைங்க. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா! அவர் உள்ளத்தில் இருப்பாரானால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அங்கே பாருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அவன் சொல்லுகிறான். அப்படியே வாசிங்களே. அந்த சனமே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனை தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். முதல், பயப்படாதே. யாரை பார்த்து சொன்னார்? தேவதூதன் சகரியாவை பார்த்து. அந்த வேண்டுதலை ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன்? வெரி குட். கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சி ஆயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, மரியாளை பார்த்து பயப்படாதே, நீ யாரிடத்தில் கிருபை பெற்றாய்? தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த கிருபை தான் அவளை வாழ வைத்தது. ஸ்திரீகளுக்குள்ளே அவளை கர்த்தர் பரிசுத்தவாட்டியாக கர்த்தர் மாற்றினார். அநேகர் இன்றைக்கி அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க? வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் மக்கள்லாம் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, அம்மா இல்லாத புள்ள வந்துட்டாரா அப்படின்னு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்குரிய கனத்தையும் மரியாதையும் ஆண்டவர் கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் பரிசுத்தவாட்டி. அல்லேலூயா! ஆனால் அவர்களே தெய்வம் கிடையாது நமக்கு. என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து அவர்களுக்கு கிருபை கிடைத்தது. மனுஷனுடைய கண்களிலே தயவும் இரக்கமும் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் மனுஷனுடைய கண்களிலே கிருபை கிடைப்பது நல்லது தான். ஆனால் தேவனிடத்தில் கிருபை பெருமை அதை காட்டிலும் ஒரு பேனால நன்மை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக நான் சொன்னேன், நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன நற்செய்தி? கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும்
நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் ஆண்டவரா சொல்லுங்க? இல்லைங்க, எல்லாருக்கும். அங்கே அப்படின்னாக்கா போட்டிருக்க மாட்டாங்களே. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், சாதாரண சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, குட் நியூஸ். அதுதான் எல்லாருக்கும், எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அவன் சீக்கியனோ முகமதியனோ இந்துவோ அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்ற நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றி, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று நாம் சொல்வதனால நாம் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்நிய மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலே இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் அறிந்திருந்தால் நிச்சயமாகவே அவர்களுக்கு அன்பை குறித்து சொல்வோம். இயேசு அன்பாகவே இருக்கிறார். மூன்றாவதாக சொன்னேன், மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? அப்படி முன்னாடியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நிமித்தமாக அவர் வருகிறார். அவர் கடற்கரையில் வரும்பொழுது 2 படகு நிற்குது. 2 படகுகளிலும் ஒரு படகுலே அவர் ஏறுகிறார். அது யாருடையது? சீமோனுடையதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ படவில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு? போதகம் பண்ணுகிறார். போதகம் பண்ணின பின்பு அவர் என்ன சொல்கிறாரு? சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் என்ன சொன்னார்? ஆண்டவரை பார்த்து, ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக எப்படிப்பட்ட மீன்கள் எடுத்தாங்களா? சொல்லுங்க. மிகுதியான மீன்களை எடுத்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகளிருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு என்ன பண்ணாரு? 8ஆம் வசனம் பாருங்க. கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவனுக்கு பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எந்த கால வேளையில் நம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அன்று சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உடைய இருதயமாகிய ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். ஆசீர்வாதத்தில் அந்த மீன்கள் எதை குறிக்கிறது? தேவன் கொடுத்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள். இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க? ஸ்க்ரீனை பார்க்காம சொல்லுங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே இருக்குது அது? பார்க்குறீங்க பத்தியா? எரேமியா 31:14 இருக்கு. என் ஜனம். யாருங்க அந்த ஜனம்? நீங்கள் தானேங்க. நீங்களும் நானும் தான் அந்த ஜனம். அப்போது ஆண்டவர் நன்மையினால் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் இல்லையா? ஆண்டவரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆண்டவர் வலைகளைன்னு சொன்னாரா, வலைன்னு சொன்னாரா? வலைய வாசிங்க கரெக்டா?
வலையை போடுகிறேன் என்றான். ஆண்டவர் சொல்கிறது, ஆழத்தில் தண்ணி கொண்டு போய் மீன் பிடிக்கணும், உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இந்த மீன் பிடிக்க போகும்பொழுது அந்த வலையை போட்டாக்க ஒரு வலையில் மீன் அதிகமாக வரும், அதுக்கு மேலே வரும். அப்போ பாருங்கள், 2 படகுகள் அமிழத்தக்கதாக. அப்படி ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுத்துட்டாக்கா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படிங்க? மிகுதியாக இருக்கும், மிகுதியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கே அவர் சொல்லுகிறாரு, பயப்படாதே, இது முதல் நீ இவ்வளோ நேரம் யாரை பிடிச்சின்னு இருந்த? மீன் பிடிக்கிறவனாக இருந்த, இப்போ இனிமேல் யாரை பிடிப்ப? மனுஷரை பிடிக்கிறவளாக இருப்பான். ஊழிய அழைப்பை ஆண்டவர் சீமோனுக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ வருஷங்களே நாம் கடந்துட்டோம் இல்லையா? எத்தனை வருஷமாக நீங்கள் வரீங்க, ஆனால் ஒரு மீனை நம்ம பிடிச்சிருப்போமா? ஒரு மீன், ஒரு வருஷத்தில் ஒரு மீனை கொண்டு வந்து சேர்த்தேன். வரும் நாட்களில் ஆண்டவருக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும். நான் சொன்னேன், வந்து பார், அவ்வளோதான். நம்முடைய வேலை அதுதான். மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நன்மையானதை செய்வார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எப்படி இருந்தோம், நம்முடைய காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நம்மை ஆண்டவர் அழைத்து வந்தாரே, நம்மை தெரிந்து கொண்டாரே. அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவளாய் மாறுவாய் என்று சொல்லி சீமோனை அழைத்தார். தேவனாக்கி கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ஒளிய அழைப்பை. ஆண்டவரே, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ட்ராக்ஸு நீங்கள் வாங்கி அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்காமையே இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் வரும் நாட்களில் நம்மையும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாக ஆண்டவர் நம்மை வாழ வைப்பாராக. கண்களை மூடி தலையை தாத்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் சகரியாவை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை, பயப்படாதே, உனக்கு வேண்டுதல் கேட்கப்பட்டது. மரியாளை பார்த்து, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான். 4வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோனை நோக்கி, பயப்படாதே, நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று சொன்னான். தேவனாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையை தருவாராக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான்
உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. Praise the Lord. Hallelujah. Glory to God. இப்பொழுதும் இரண்டாவது காணிக்கை நம்முடைய மிஷனரிகளுக்காக விசேஷித்த காணிக்கை எடுப்போம். அப்பொழுது அன்பு சகோதரர் பிரமோத் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை நமக்காய் பாடுவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Thank you. யாவரும் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை அழைத்து வந்தீர் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து மகிழ உமக்கு நன்றி சொல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் மனமோந்து கொடுத்த உதாரத்துவமான காணிக்கைகளுக்கு ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபையிலிருந்து நாங்கள் தாங்கி வருகிற இந்த 5 மிஷனரிகளின் குடும்பத்திற்காக உடைய பிள்ளைகள் மனமோந்து தாராளமாய் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தும்படியாக நீர் உடைய பிள்ளைகள் உள்ளத்தில் ஏவின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவையான எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு சந்தித்து கொடுங்கப்பா. அவர்கள் எந்த நிலைமையிலிருந்து இந்த ஊழியத்துக்காக கொடுத்தார்கள் என்பதை கர்த்தர் ஒருவரே அறிவீர். நிச்சயமாகவே அதற்குரிய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நீர் பெற்றுக் கொடுக்கிறார். சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்கப்பா. அவருடைய பலவீனங்களில் உடைய பலன் பூர்ணமாய் விளங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அடிக்கடி பிள்ளைகள் ஆண்டவரே சுகவீனப்படுகிறார்கள். கர்த்தரவளை தொட்டு சுகமாக்குவீராகப்பா. ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீர. உடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கு. நல்ல சரீர சுக பலன் ஜீவன் ஆயுசை கட்டளையிட்டு கொடுத்து வருகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய பிள்ளைகளை சந்தோஷத்தோடு நாங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் அவளை கொண்டு வர உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எந்த காரணத்தினால் அவர்கள் வரவில்லை என்பதை கர்த்தர் ஒருவரே அறிவீரப்பா. அவருடைய பலவீனங்கள், அவருடைய கர்த்தாவே சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபால் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இந்த வர தடைப்பட்ட கர்த்தரை பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.